பள்ளிக்கூடம் எவ்வளவு அழகான இடம். இப்ப கூட நம்ம ஒவ்வொருத்தர் லைஃப்லயும் அப்பப்போ ஆசை போடுறதுக்கு, நினைச்சு சிரிக்கிறதுக்கு, ஃபீல் பண்றதுக்குன்னு எக்கச்சக்கமா மெமரிஸ் தந்த ஒரு சூப்பரான இடம். கரெக்டா? உண்மையா ஒத்துக்க தாங்க வேணும். படிக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான் இல்ல, ஆனா அப்பப்போ கொஞ்சமா சந்தோஷப்படுற மாதிரி எதுவும் நடந்தா வாரத்துல 7 நாளும் படிக்கிறதுக்கு யாருக்கு தான் விருப்பம் இருக்காது. இப்போ மேத்ஸ் எக்ஸாம் அன்னைக்கு எல்லாருக்கும் பிரைஸ் கிவிங் வச்சா அன்னைக்குன்னு ஃபுல் அட்டெண்டன்ஸ் இருக்கும் இல்லையா? அதை விடுங்க, லீவ் விட்டா மொத்த ஸ்கூலும் ஏதோ ஒரு மாதிரி இருக்கும். அதுவே இந்த மாதிரி சின்னஞ்சிறுசுகளோட பொழுத கொண்டு போறதுன்னா கலன்னு ஜாலியா இருக்கும். ஆக்சுவலா டைம் போறதே தெரியாதுங்க. அவங்க சேட்டைகளை பார்த்துட்டு பாடமும் சொல்லி கொடுத்து பஞ்சாயத்தை தீர்த்து அந்த ஈவெண்ட் இந்த ஈவெண்ட்னு அரேஞ்ச் பண்ணி, வாவ், அதுல ஒரு நிம்மதி. யாருங்க சொன்னா இதெல்லாம் கஷ்டம்னு? இதெல்லாம் பண்ணலனா தாங்க போரே. வந்தமா 4 எழுத்து சொல்லி கொடுத்தமா கடுகடுன்னு திட்டிட்டு போனோமான்னு இருக்கிறத விட இது பியூட்டிஃபுல்லா இருக்கும். இவங்களுக்கு பாடம் சொல்லி கொடுக்கறதுக்கு முன்னாடி இவங்களோட குட்டி குட்டி மனசை நாம புரிஞ்சுக்கணுமே. அடேங்கப்பா, என்ன பேச்சு பேசுறாங்க. ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு கவுண்டர் கொடுக்குறாங்க. பட் வெரி ஸ்வீட்டுங்க. மரியாதை, உண்மை சொல்றது, தப்ப ஒத்துக்கிறதுன்னு தங்கமான குழந்தைங்க. இப்படியே இவங்களாவே இருக்க விட்டா சூப்பரா இருக்கும்ல. பாருங்க, அவங்களே மறந்து எவ்வளவு அழகா அம்சமா போஸ்ட் கொடுக்குறாங்க. அந்த சிரிப்புல எந்த கலப்படமும் இல்லைன்றது தாங்க ஸ்பெஷலு. இவங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரிங்க. நல்லா படிக்கிற தம்பி சிரமதானம் அன்னைக்கு கட்ட போட்டுருவாரு. மாணவர் மன்றத்துக்கு மேசனாக்காளி தூக்க பாடத்தை விட்டுட்டு படையா ஓடிடுவாங்க. ஃபர்ஸ்ட் பீரியட் முடிஞ்ச பிறகு ஸ்கூல் வந்து சேர்ற லேட் கமர்ஸ், ஹோம்ஒர்க் செஞ்சு வீட்லயே வச்சுட்டு வரவங்க, டெய்லி அடிதடி பஞ்சாயத்துன்னு இருக்கவங்க, அடிக்கடி லீவ் போட்டு 1000 பொய் சொல்றவங்க, அதிகமா சேட்டை பண்றவங்க, இப்படி ஒரு லிஸ்ட போட்டா சொல்லி தீர முடியாத அளவுக்கு இருக்கும். இதுல பியூட்டி என்னன்னா, இவங்கள சிலர் நல்லா டிராவிங் பண்ணுவாங்க, சிலர் அழகா டான்ஸ் ஆடுவாங்க, இன்னும் சிலர் சூப்பரா போல்டா பேசுவாங்க, சிலர் கணக்குல புலி, நல்லா ஸ்போர்ட்ஸும் பண்ணுவாங்க, நாடகமும் நடிப்பாங்க. ஆமாங்க, 64 கலைகளுக்கும் நம்ம கிட்ட ஆள் இருக்குன்னு சிம்பிளா சொல்லிடலாம். அப்படி ஒரு டேலண்டான செல்லங்கள் தான் இவங்க. அளவுல நம்மளை விட சின்னவங்கன்னு தப்பா கணக்கு போட்டா நான் பொறுப்பு கிடையாது. நாம என்ன, நம்மளை விட பொறுப்பா, அளவா, அத எப்படி சொல்றது, ரொம்ப மெச்சூரா நடந்துப்பாங்க. நான் சொன்னேன்ல ரொம்ப நல்ல பசங்கன்னு. ஆனா அந்த அளவு சின்ன சின்ன சேட்டைகளும் பண்ணுவாங்க. டிசைனா புதுசா யோசிச்சு ஏதாவது பண்ணி திட்டும் வாங்கிட்டு இருப்பாங்க. நாம அப்போ இருந்த மாதிரியெல்லாம் இல்லைங்க. கிளிப்பிள்ளைக்கு கதை சொல்ற டாபிக்கே இல்லை. வடிவேலு சொல்ற மாதிரி கேட்க போ, கருத்துக்களை கச்சிதமா கவி போவாங்க. நமக்கு ஒருத்தர் பக்கத்துல நின்று ஒவ்வொன்னா சொல்லதான் புரிஞ்சுக்குவோம். அப்படித்தானுங்க. அதுக்காக நம்ம மக்கு கிடையாது, ஜெனரேஷன் கேப் அப்படின்னு சொல்லி எஸ்கேப் ஆகிட முடியாது. பட் ஆமாங்க, அவங்க நிறைய விஷயங்களை பாக்குறாங்க, கேக்குறாங்க. சீரியஸ்லி இவங்க கிட்ட இருந்து நாம தான் கத்துக்கிறதுக்கு நிறைய இருக்குன்னே சொல்லலாம். இன்ஃபேக்ட் நிறைய பிரச்சனைகளுக்கு பேசிக்கா என்ன சொல்யூஷன் தெளிவா புரிஞ்சு வச்சிருக்காங்க. சேர்ந்து சமைக்கிறது, ட்ரிப் போறது, இப்படி போட்டோக்கு போஸ்ட் கொடுக்கறது, கிளீனிங் பண்றது, மரம் நடுறது, பிரேயர் பண்றது, ஐடியாஸ் சொல்றது, ஃபங்க்ஷன்ஸ் ஈவெண்ட்ஸ்ல பார்ட்டிசிபேட் பண்றதுன்னு இவங்களோட எஃபர்ட் அப்படி இருக்கும். லாஸ்டா நடந்த வாணி விழா, ஒளி விழால எல்லாம் மேடை ஏறி அவ்வளவு தைரியமா அசத்துறாங்கன்னா பாருங்க. அழகழகா வேஷம் போட்டு ஆடி பாடி அந்த விழாக்களுக்கு அழகான தோரணங்களே இவங்க தான். அதே போல படிக்கிறதுலயும் ரொம்ப கெட்டிக்காரங்க. சேர்ந்து குரூப்பா ஒருத்தருக்கு ஒருத்தர் சொல்லி கொடுத்து, முக்கியமா ஹெல்ப் பண்றதுல ஆளா இருக்கிறது இவங்களோட இன்னொரு பிளஸ். சூப்பர்ல. இந்த மாதிரி அழகான திறமையான குழந்தைங்க நம்ம பள்ளிக்கூடத்துல படிக்கிறது நமக்கு தானேங்க பெருமை. நான் சொன்னது போல இவங்களாவே இருந்தா இந்த பள்ளிக்கூடம் மாதிரி இன்னும் 10-15 வருஷத்துல இந்த ஊரே அர்த்தமா அழகா இருக்கும்ல.